அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்புல ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம்ல மாடல் 4ல இருக்க ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற சம்மன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 0.08, 4.2 அண்ட் 0.6. வாட் இஸ் தி ஹச்சிசிஎஃப்? ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.08, 4.2 அண்ட் 0.6 இதோட ஹச்சிசிஎஃப் வேல்யூ என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணணுன்றத பார்க்கலாம். இங்க கிவன்ல பார்த்தீங்கன்னா 0.08, 4.2, 0.6 இதெல்லாம் டெசிமல் நம்பர்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் டெசிமல் நம்பர்ஸை நம்ம வந்து நார்மல் நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து சம் சால்வ் பண்ணணும். இப்போ டெசிமல் நம்பர்ஸை நார்மல் நம்பரை எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி பாயிண்ட் இருக்கு. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி பாயிண்ட் இருக்கு. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்படின்றப்போ இந்த 2 டிஜிட்டுக்கு தான் நம்ம ஹையஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டிஜிட், அதுக்கானது தான் நம்ம வந்து நம்பரை கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இந்த 2 டிஜிட்ல இருக்க நம்பரை நம்ம நார்மல் நம்பரா கன்வெர்ட் பண்ணணும்னா 100ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்போ இந்த நம்பரை 100ஆல மல்டிபிள் பண்ணோம்னா இந்த நம்பர்ஸுமே நம்ம 100ஆல மல்டிபிள் பண்ணணும். இப்போ டெசிமல் வேல்யூஸா நார்மல் நம்பரா கன்வெர்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இருக்க 0.08 எடுத்து எழுதிக்கிறேன். 0.08 இன்ட்டு 100 பண்றோம். 0.08 இன்ட்டு 100 பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 8ன்ற வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி அதுக்கு அடுத்து 4.2 இருக்குல்ல, அதை எடுத்து இன்ட்டு 100 பண்ண போகிறோம். 4.2 இன்ட்டு 100 பண்ணுறோம். 4.2 இன்ட்டு 100 பண்ணால் நம்மளுக்கு 420ன்ற வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி தேர்டா இருக்குல்ல இந்த 0.06, தேர்டா இருக்குல்ல இந்த 0.6 இதை வந்து இன்ட்டு 100 பண்ணுறோம். அப்போ 0.6 இன்ட்டு 100 பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 60ன்ற வேல்யூ கிடைக்கும். இப்போ வந்து டெசிமல் வேல்யூஸை நம்பரா கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு டெசிமலை நம்பரா கன்வெர்ட் பண்ணிட்டோம். நம்பரா கன்வெர்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 8, 420, 60ன்றது கிடைச்சிருக்கு. இப்போ அந்த நம்பர்ஸை எடுத்து நம்ம எப்பவும் போல ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க போறோம். அப்போ அந்த நம்பர்ஸை எடுத்து அப்படியே எழுதுறேன். 8, 420, அதுக்கு அடுத்து 60ன்றதை எழுதியாச்சு. இப்போ எப்பவும் போல நம்ம ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். இந்த 3 நம்பர்ஸும் எந்த டேபிள்ல காமனா கேன்சல் ஆகுதுன்னு பார்க்குறோம். எப்பவும் போல 2 டேபிள்ஸ்ல கேன்சல் ஆகுதான்னு பார்க்குறோம். 2ல வந்து எல்லாமே கேன்சல் ஆகும். ஸோ 2 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்றோம். 4 இன்ட்டு 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ன்றது கிடைக்கும். 420 நம்ம 2ஆல நம்ம கேன்சல் பண்ணா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 210ன்றது கிடைக்கும். 210 இன்ட்டு 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 420ன்றது கிடைக்கும். அதுக்கு அடுத்து 60 நம்ம 2ஆல கேன்சல் பண்ணா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 30ன்றது கிடைக்கும். அப்போ 30 இன்ட்டு 2 பார்த்தீங்கன்னா 60ன்றது கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து அகைன் நம்ம இந்த ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணணும். 4, 2, 10, 30 இந்த நம்பர்ஸ் அகைன் எந்த டேபிள்ல கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கணும். 2 டேபிள்ஸ்ல கேன்சல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகும். ஸோ திரும்ப 2ல ஃபேக்டரைசேஷன் பண்றோம். அப்போ 2ஆல நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2 இன்ட்டு 2 பார்த்தீங்கன்னா 4ன்றது கிடைக்கும். இந்த 210 அகைன் 2ஆல நம்ம கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 105ன்றது கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த 30 நம்ம 2ஆல கேன்சல் பண்ணா நம்மளுக்கு 15ன்றது கிடைக்கும். அப்போ 15 இன்ட்டு 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30ன்றது கிடைக்கும். அகைன் அந்த ஸ்டெப்பை ரிப்பீட் பண்றோம். 2, 105, 15 இது அகைன் 2ல கேன்சல் ஆகுதான்னு பார்க்குறோம். இது 2ல கேன்சல் ஆகும். இந்த 2 நம்பர்ஸ் வந்து 2ல கேன்சல் ஆகாது. ஸோ அந்த ஸ்டெப்பை அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த நம்பர்ஸ்ல வந்து கேன்சல் பண்ணோம்? 2ஆல 2 டைம்ஸ் பண்ணோம். அப்போ அந்த நம்பர்ஸை எடுத்து அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2 டைம்ஸ் இருக்கா, அதை எடுத்து நம்ம அப்படியே மல்டிபிள் பண்ண போறோம். 2 இன்ட்டு 2. அப்போ 2 இன்ட்டு 2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 4ன்றது கிடைக்கும். இந்த 4 தான் 8, 420, 60ஓட ஹச்சிசிஎஃப் வேல்யூ. ஆனால் நம்மளுக்கு கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.08, 4.2, 0.6ஓட ஹச்சிசிஎஃப் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த டெசிமல் நம்பர்ஸை நம்ம 100ஆல மல்டிபிள் பண்ணி நார்மல் நம்பரா மல்டிபிள் பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த 4ஐ வந்து 100ஆல டிவைட் பண்ணணும். அப்போ 4ஐ வந்து நம்ம 100ஆல டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 4 டிவைடட் பை 100ன்னு கிடைக்கும். அப்போ 4 டிவைட் பை 100ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.04ன்றது கிடைக்கும். இந்த 0.04 தான் நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்க 0.08, 4.2, 0.6ஓட ஹச்சிசிஎஃப் வேல்யூ. இப்போ அகைன் இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணணுன்றத பார்க்கலாம். கிவன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெசிமல் நம்பர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டெசிமல் நம்பர்ஸை நம்ம நார்மல் நம்பரா கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கு எந்த நம்பரால மல்டிபிள் பண்ணணுன்றத ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட் தள்ளியும் இந்த 2 நம்பர்ஸும் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. இந்த நம்பர் பாத்தீங்கன்னா டபுள் டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. ஸோ வந்து நம்ம ஹையஸ்டா எந்த டிஜிட் இருக்கோ அதை தான் எடுத்துக்கிறோம். ஸோ வந்து இங்க டபுள் டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கனால 100ஆல மல்டிபிள் பண்ணோம்.
அந்த 100ஆலேயே 3 நம்பர்ஸையுமே மல்டிபிள் பண்ணணும். அப்போ 100ஆல மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு முழு நம்பர் கிடைச்சிச்சு. 0.08 100ஆல மல்டிபிள் பண்ணால் 8ன்ற வேல்யூ கிடைச்சிச்சு. 4.2 100ஆல மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு 420ன்றது கிடைச்சிச்சு. அதே மாதிரி 0.6 100ஆல மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு 16ன்ற வேல்யூ கிடைச்சிச்சு. இப்போ 8, 420, 16ன்ற முழு நம்பர்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம். அப்போ 8, 420, 16ன்றதை எடுத்து எழுதியாச்சு. அதுக்கடுத்து இதுல வந்து காமனா எந்த டேபிள்ல கேன்சல் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பரா பார்க்கணும். 2, 3, 5, 7 இந்த டேபிள்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 2ல கேன்சல் ஆகுதான்னு பார்த்தோம். இந்த 3 நம்பர்ஸுமே 2ல கேன்சல் ஆச்சு. அப்போ 2ஆல கேன்சல் பண்ணோம்னா 8 2ஆல கேன்சல் பண்ணா நம்மளுக்கு 4ன்றது கிடைக்கும். 420 நம்ம 2ஆல கேன்சல் பண்ணோம்னா 210ன்றது கிடைக்கும். 60 2ஆல கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 30ன்றது கிடைக்கும். அகைன் இது வந்து காமனா எதையாச்சும் கேன்சல் ஆகுதான்னு பார்க்குறோம். 4, 2, 10, 30 இது அகைன் எந்த டேபிள்ல கேன்சல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2ன்ற டேபிள்ல கேன்சல் ஆகும். அப்போ 2ல கேன்சல் பண்ணோம்னா 2 × 2 4, 105 × 2 பண்ணோம்னா 210ன்ற வேல்யூ கிடைச்சிச்சு. 15 × 2 பண்ணோம்னா 30ன்ற வேல்யூ கிடைச்சிச்சு. இப்போ அகைன் வந்து செக் பண்ணி பார்க்குறோம். 2, 105, 50 இது வந்து 2ல வந்து கேன்சல் ஆகுதான்னு பார்க்குறோம். இந்த நம்பர் மட்டும்தான் 2ல கேன்சல் ஆகுது, ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் மட்டும். இது ரெண்டு 2ல கேன்சல் ஆகலை. அப்படின்றப்போ நம்ம வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 3லுமே காமனா டிவைட் ஆனா மட்டும்தான் அடுத்தடுத்த ஸ்டெப் கொண்டு போகணும், இல்லாட்டினா அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணியாச்சா. அதுக்கடுத்து இந்த சைட்ல நம்ம எந்தெந்த டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அதால மல்டிபிள் பண்ணா போதும். இப்போ 2ஆல 2 டைம்ஸ் பண்ணோம். அதை 2 × 2ன்றது ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதி அப்படியே மல்டிபிள் பண்றோம். 2 × 2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ன்றது கிடைச்சிச்சு. இந்த 4ன்றது இந்த முழு நம்பருக்கான ஹெச்சிஎஃப் வேல்யூ. நம்ம வந்து நம்மளுக்கு கேட்டிருக்க பார்த்தீங்கன்னா டெசிமல்ல இருக்கிறதுக்கு கேட்டாங்க. நம்ம 100ஆல மல்டிபிள் பண்ண 3 நம்பரையும். ஸோ ஆன்சரையும் நம்ம 100ஆல டிவைட் பண்ணணும். அப்போ 4/100 பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 0.04ன்றது கிடைக்கும். இந்த 0.04 தான் 0.08, 4.2, 0.6ஓட ஹெச்சிஎஃப் வேல்யூ. இப்போ இதே மாடல்ல உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் தரேன். 1.75, 5.6 and 7. வாட் இஸ் தி ஹெச்சிஎஃப்? ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.75, 5.6 and 7 இதோட ஹெச்சிஎஃப் வேல்யூ என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.